கடகராசிக்காரங்களுக்கு என்னதான் 5, 7, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பாவகங்கள் இயங்குனாலும், தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வந்து பார்க்கிறப்ப, அகலக்கால் வைக்காம இருக்கிறது நல்லது. அதுவும் குறிப்பா இன்வெஸ்ட்மென்ட் செக்டார்ல. ஏன்னா ஜென்ம குரு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, சில நேரங்களில் அதிகமாக கடன் வாங்க வைப்பார். அதுதான் அவர் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஏன்னா அந்தணன் இருக்கக்கூடிய இடம் எப்பயுமே வந்து பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இடத்தில் அந்தணன் அமர்கிறானோ, அந்த இடம் பாழ்பட்டு போயிரும் அப்படிங்கிறது பொது விதியாகவே இருக்கு. அப்படி பார்க்கிறப்ப கடகத்துக்கு வந்து குரு வரக்கூடிய காலகட்டம்லாம் நான் உச்சமா தாங்க வராரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா வரக்கூடிய காலகட்டங்கள்ல அவர் செய்யக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது உளவியல் மாற்றம் மட்டும் இல்லாம, உலகியல் அடிப்படையில நிறைய மாற்றங்கள குடுத்துர்றாரு. அப்படி குடுக்குறப்ப அதனுடைய இம்பாக்ட்ட நாம சரி செஞ்சுக்கிறதுக்கு, நம்ம தொழில்லயும் அதனுடைய இம்பாக்ட் வந்து அதிகமா இருக்கும். அப்படி பார்க்கிறப்ப பார்ட்னர்ஸ் ரொம்ப கவனமா இருக்கணும். யார சேர்க்கிறோம் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய வேலைய அதிகமா வாங்கிட்டு, அதுக்கேத்த ஊதியம் குடுக்குறாங்களா அப்படிங்கிறத ஒரு தடவ சரி பண்ணி பார்த்துக்கோங்க. 8 மணி நேரம் உழைக்கிறேன் சார். 10 மணி நேரம் உழைக்கிறேன். ஏன் சார் நான் இருக்கிறதும் அங்க தான். காலைல விடியறதும் எனக்கு ஆஃபீஸ்ல தான் விடியுது. இரவு ஆகுறதும் ஆஃபீஸ்ல தான் இருக்குன்ற அளவுக்கு வேலை பார்க்கக்கூடிய கடகராசிக்காரங்க, உங்களுக்கு ஏத்த ஊதியம் வருதா அப்படிங்கிறத பாருங்க. தயவு செஞ்சு ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்க்குள்ள இருக்காதீங்க. ஏன்னா ஜென்ம குரு வரப்ப, அடுத்த கட்டம் முயற்சி பண்ண வைப்பாரு. அப்ப என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அ ஒரு சின்ன தயக்கமும் வரும். இத விட்டு போனா இந்த சேலரி வருமா? அப்படிங்கிற தயக்கம்லாம் வரும். அதெல்லாம் தாராளமா வரும். நீங்க வேற பக்கம் முயற்சி பண்ணுங்க. ஆனா வேற ஆஃபர் லெட்டர வாங்கிட்டு இந்த வேலைய விடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஏன்னா ஜென்ம குரு சில சமயத்துல வேலை இல்லாம பண்ணிருவாரு. அதனால இந்த விஷயங்கள்ல மட்டும் தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு இந்த 2லயுமே கடகராசிக்காரங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும். இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப எச்சரிக்கையா பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பானதா இருக்க போகுது.